சமூகத்தில் அப்படி எழுந்திருந்து அவனுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தாவீது சொல்லும் பொழுது கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் அவன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது சொன்னீர், என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. செங்கடல் வரட்டும், யோர்தான் வரட்டும், பார்வோனை எதிர்த்து வரட்டும், அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. அவர் கரத்தை பிடித்துக்கோ. அவர் கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. கரம் பற்றி நடந்திடுவேன், கர்த்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவேன். கரம் பற்றி நடந்திடுவேன், கர்த்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவேன். அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து, அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே. சொல்லுங்கப்பா. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, ராஜாவுக்கே. இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. ஆமென். இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. ராஜாவுக்கே
அப்படியே அர்ப்பணிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, ஓ ராகா து ரபா லபா ரிபா லபா, கையை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரை எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்தீரே. ஏசப்பா நம்மளை பாதுகாத்தா, நம்மளை பாதுகாத்த தெய்வமாக இருக்கிறா. நெருக்கத்தின் மத்தியிலையும், பிரச்சனைகள் மத்தியிலையும், பாடுகளின் மத்தியிலையும், உபத்திரவத்தின் மத்தியிலையும் அவர் நம்ம கூட இருந்தாரே. மனிதர்கள் நம்மளை தூஷித்த போதும், மனிதர்கள் அற்பமாக எண்ணின போதும், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத போதும் அவருடைய கரம் நம்மளை தாங்கினதே. சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் வார்த்தையை கொண்டு, ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நம்மளோடு அவர் பேசினாரே. எவ்வளவு நல்ல தகப்பன். எல்லாருடைய கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. நெருக்கத்தின் மத்தியில் எங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களை பாதுகாத்தீரே. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா, உங்க பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திர தகப்பனே. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா. அவருடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க, அவருக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல, இன்னும் நம்மளை அவர் கிருபையாய் பாதுகாக்கிறவர். இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே. தாவீதின் குமாரனே, எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர. நன்றி அப்பா, நன்றி அப்பா. டடிமா உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர், மகிமையானவரை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. எல்லாம் சொல்லுவோமா, அறிக்கிடலாமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. ஆவியானவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, காக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடிருந்த வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, காக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லுமா, எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, திருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, திருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
ராகா துடா. கரங்களை தட்டும் போது அவர் விடுதலை கொடுக்கிற தேவர், சுகத்தை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஓ ராமானா ராகா துடா ரீமானா சாபா லாகா துடா ஓ ரிகா பா 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 பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் செபிக்க போகிறோம் அப்பா. உங்க இதய துடிப்பை அறிந்து நாங்கள் செபிக்க போகிறோம். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஜோசவா எல்லாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் இப்படி கையை உயர்த்தி எல்லாரும் எளிமை நின்று இந்த கடைசி ஜபத்தை பண்ண போகிறோம். ராகா தம்பி கூட சேர்ந்து ரீ பாலாகா தூடா பாலாபா ரீமானா சந்தரா பாலாகா. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்தரிக்க தொடங்குங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து வந்தாலும், 4th ஸ்டேஜாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் ஒரு விதமாக சுற்றி தெரியலாம், ஒருவேளை திருமண தடையாக இருக்கலாம். உங்களுடைய வாயை திறக்கிறத விட்டுட்டு எங்களை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்காது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். அவர் நீதிமானை சோதித்தருகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்களுடைய வாயை திறக்க கர்த்தர் அதை நன்மையினால் நிரப்புகிறார். ஆவியானவர் கூப்பிட தொடங்குங்க. இயேசு கிறிஸ்துவை கூப்பிட தொடங்குங்க. அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவரே இக்கட்டு காலத்தில் உதவி செய்கிறவர். கூப்பிட தொடங்குங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒரு விசையாக நல்ல ஒரே குரலோடு அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. உங்க குரல் எழும்ப. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. 2 கரத்தை உயர்த்தி அன்பினாவியானவரே, அன்பினாவியா
கூப்பிடுங்க ஆவியானவர், கூப்பிடுங்க அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கூப்பிடுங்க. அவர்தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும், அவர்தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். கூப்பிடுங்க அன்பின் ஆவி, அன்பின் ஆவியானவரே. ஒரு வல்லமை வெளிப்படட்டும், ஒரு வல்லமை வெளிப்படட்டும், ஒரு வல்லமை வெளிப்படட்டும். விலையேற பெற்றவரே, என்னையாடும் பரிசுத்தரே, நன்றி. விலகாத விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர். சொல்லுங்க, விலகாத விலகாத மேகம் நீர், விலகாத மேகம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நீர் விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், விலகாத மேகம் முன் செல்லும். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவி. கூப்பிடுங்க, மகிமையின் மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, முதல் தடவை நீங்க தோண்டும் பொழுது, முதல் தடவை விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவேளை சத்துரு அதை தூரி போட்டு இருக்கலாம், சத்துரு ஒருவேளை தூரி போட்டு இருக்கலாம். யாருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்னு தெரியல. முதல் தடவை நீங்க உங்களுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பொழுது, முதல் தடவை உங்களுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பொழுது சத்துரு தூருவாரி போட்டு இருக்கலாம். ஏசேக்கு அதற்கு பெயர் ஏசேக்கு. சத்துரு ஒருவேளை தூர்வாரி போட்டு இருக்கலாம். இரண்டாவது முறையும் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை சத்துரு தூர்வாரி போட்டு இருக்கலாம். இரண்டாவது முறையும் சத்துரு தூர்வாரி போட்டு இருக்கலாம். அதற்கு பெயர் சித்தனா. ஆனா இந்த முறை சத்துரு தூரி போடுவது அல்ல, இந்த முறை சத்துரு தூரி போடுவது அல்ல, அதற்கு பெயர் ரெகோபோத். கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கட்டளையிட போகிறார், கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கட்டளையிட போகிறார். முதல் தடவை நீங்க சத்துருவிடத்துல தோற்று போயிருக்கலாம், இரண்டாவது முறை தோற்று போயிருக்கலாம், மூன்றாவது முறை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பழுகவும் என்னை பெருகவும் இந்த இடத்தை எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினா, கர்த்தர் இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஒருவேளை ஊழிய பகுதியா இருக்கலாம். முதல் தடவை ஏசேக்கு, இரண்டாவது முறை சித்தனா, கர்த்தர் மூன்றாவது முறை ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் நகைப்பினார், ஒரு நகைப்பினார். வேடிக்கை பார்க்காம கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. முதல் தடவை இந்த நோய் உங்களை வாதித்திருக்கலாம், இரண்டாவது முறை இந்த நோய் உங்களை வாதித்திருக்கலாம். ஆனால் இந்த மூன்றாவது முறை கர்த்தருடைய செயலை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தருடைய செயலை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தருடைய செயலை காண்பீர்கள். ஓ, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் விண்ணப்பத்தை கொடுத்தீங்களோ, யார் யாரெல்லாம் ஏக்கத்தோடு வந்து இருக்கிறீர்களோ, கர்த்தர் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு ரெகோபோத், ஒரு ரெகோபோத், ஒரு ரெகோபோத், ஒரு ரெகோபோத். சகோதரா, உனக்காக ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சகோதரி, கர்த்தர் உனக்காக ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார்.
ஓ தகப்பன் சுதந்திரித்திராததை மகன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். மகன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஒரு ரகபோத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ரகபோத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரகபோத்தை வைத்திருக்கிறார். உங்கள் கற்பத்தின் கனிக்கு கர்த்தர் ஒரு ரகபோத்தை வைத்திருக்கிறார். ஒரு ரகபோத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு இந்த வார்த்தை என்று தெரியல. தம்பி, முதல் தடவை ஏசேக்கு, இரண்டாவது முறை சித்தனா, இல்ல ஒரு மூன்றாவது முறை. இந்த மூன்றாவது முறை இந்த வாட்டி சத்துருவங்களை மேற்கொள்ள போவது அல்ல. இந்த வாட்டை சத்துருவங்களை மேற்கொள்ள போவது அல்ல. சத்துருவங்களிடத்தில் வந்து சொல்லுவான், கர்த்தர் உன்னிடத்தில் இருப்பதை நாங்கள் கண்டோம். உங்கள் பிள்ளைகளை குறித்து சத்துரு சொல்லுவான், இவனிடத்தில் தேவன் இருக்கிறார். ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். ஊழியத்தை பார்த்து சத்துருக்கள் சொல்லுவார்கள், ஓ இந்த ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு ரகபோத்து. முதல் தடவை ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேட்ட பொழுது அவன் நகைத்துக் கொண்டான். முதல் தடவை ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்து நகைத்தான். இரண்டாவது முறை சாராள் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட பொழுது அவள் நகைத்தாள். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். சாராள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். கர்த்தர் ஒரு சிலரை நகைப்பினார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு அவர் சரியாய் மகிழ்ச்சியாக்க போகிறார். ஜெபிக்க தொடங்குங்க. இது உங்களுடைய நேரம். வேற வழி கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அன்றி ஒருவரால் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. அவரிடத்தில் பேச தொடங்குங்க. உங்களுடைய கேன்சர் கட்டி மறையணும்னா நீங்க தான் ஜெபிக்கணும். ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து சுட்டெரிக்கப்படும். நகைப்பினால் சாராளை நகைக்க பண்ணினவர் உண்மையே. ஆனால் உங்களையும் நகைக்க பண்ணுவது அதிக நிச்சயமே. என் உள்ளத்திலே போடப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு சிலரை தேவன் நகைக்க பண்ண போகிறார். அவர்கள் ஆனந்த சத்தத்துடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருகிற நாட்கள். Thank you, Jesus. ஆபிரகாமே, முதல் தடவை நான் வாங்கிட்ட பேசும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா சொல்லி நீ நகைத்து கொண்டிருந்த, நீ சிரித்து கொண்டிருந்த. எப்படி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? இரண்டாவது முறையும் கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது நீங்க நகைத்தீங்கல்ல. எப்படி ஆண்டவரே இது நிறைவேறும்? என் கற்பம் செத்து போனதே, இது எப்படி நிறைவேறும்? நடப்பதற்கு ஒரு சாத்தியமும் இல்லையே. ஆனால் 21ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் குறித்திருந்த நாள் வந்த பொழுது சாராளை நகைக்க பண்ணினா. முதல் தடவை நீங்க நகைத்தீங்க, இரண்டாவது முதல் நகைத்தீர்கள். ஆனால் கர்த்தர் மூன்றாவது முறை ஒரு ரகபோத்தை கடைசிய நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த முறை உங்களுக்கு ஏசேக்கு இல்ல, இந்த முறை சித்தனா இல்ல. ஓ நீங்கள் தேசத்திலே பழுகும்படியாகவும் பெருகும்படியாகவும் உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு ரகபோத்தை வைத்திருக்கிறார். நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஆபிரகாமை நகைக்க பண்ணினவர் உண்மையானா, சாராளை நகைக்க பண்ணினவர் உண்மையானா, உங்களையும் நகைக்க பண்ணுவது அதிக நிச்சயம். நன்றி. இரண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி
ஆண்டவரே, யார் யாரெல்லாம் விண்ணப்பத்தை கொடுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் விண்ணப்பத்தை கொடுத்தாங்களோ, வசனம் சொல்லி இருக்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினா. நீங்க ஒருவேளை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்க தொடங்குங்க. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறா. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறா. ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. ஆண்டவரே, அந்த 4th ஸ்டேஜில் இருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அந்த கேன்சர் கட்டில இருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்வதாக. இன்னும் ஒரு சகோதரி எழுதி கொடுத்திருந்தாங்க, 3 வருஷங்களாக பிசாசின் போராட்டங்கள், 3 வருஷமாக பிசாசின் போராட்டங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வலு சர்ப்பத்தை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் நமக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிரியைகள் நிர்மலமாய் போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் நீர் மாற்றி போட்டதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. என் தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே கையை உயர்த்தி முதுகு தண்டில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்தர்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறா. ஓ ராகாத்தா ராபாலா வடிச்சோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல கிராம ஊழியத்துக்கு போகும்போது கால் வலிக்குங்காங்க. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ ராகாத்து ராபாலாபா, சுவிசேஷனுடைய பாதங்களை அழகுபடுத்துகிற தேவன். ஓ ராகாத்தா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன். ஆண்டவரே, டெலிவரிக்காக போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவத்தை கட்டளை இடுங்கப்பா. கிருபை பெருகட்டும்பா. பிள்ளைகளுடைய திருமணங்கள் நல்லபடியா நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வெளியூர்ல வேலை செய்யற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலைக்கு போகாத பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஓ ராகாத்தா ரபா லபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாகப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்த உட்காரலாம். ஹல்லேலூயா.